ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கின் நல்லா லைட்டன் பண்ணுறக்கும், பிக்மெண்டேஷன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி ஆக்னி மார்க்ஸ் ஆக்னிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண ஒரு சூப்பரான ஒரு சோப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மஞ்சிஸ்டா சோப் தான் பண்ண போகிறோம். இது ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட். இது ஒரு சூப்பரான இந்த பிக்மெண்டேஷன்ஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த மஞ்சிஸ்டா வச்சு தான் இனி நம்ம சோப் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் எனக்கு 130 கிராம்ஸ்க்கு சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இது கிளிசரின் பேஸ் தான். அதுக்கப்புறம் மஞ்சிஸ்டா பவுடர் ஒரு 2 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு எசென்ஷியல் ஆயில், அப்புறம் ஃப்ரீக்ரன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த 4 வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். நம்ம டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டீல் பவுலில் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது ஏதாவது டர்ட்ஸோ இதாக இருந்துச்சுன்னா இதை ஸ்டெர்லைஸ் பண்ணிடும். வைப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற பேஸஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கோட் மில்க் பேஸு இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளேவர் பேஸ் எடுத்துக்கலாம். இது நம்மளே பண்ண பேஸு. இப்போ இது நம்ம டபுள் பாயிலிங் வைக்கணும். அதுக்கு முன்னாடி மஞ்சிஸ்டா நம்ம கொஞ்சம் வாட்டரோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால நான் வாட்டரோடு மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டெப் இல்லை, நாங்கள் டேரெக்டாக சோப்பில் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ நான் அதே மாதிரி டீமினரலைஸ்டு வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா நுரை வர்றது கம்மியாயிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நான் இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம டபுள் பாயிலிங்கில் நான் அந்த மெல்ட் சோப்பை மெல்ட் பண்ணிவிட்டு கொண்டு வரேன். ஈஸி தான், மெல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம இதை நல்லா மெல்ட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு டபுள் பாயிலிங்கில் கீழே வாட்டர் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். நான் அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். நம்மக்கிட்ட மெல்ட் அண்ட் ப்ரோ சோப் மேக்கிங்கில் முசி ஹெர்பல்ஸில் மெல்ட் அண்ட் ப்ரோ சோப் மேக்கிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மெல்ட் அண்ட் ப்ரோ இது ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ சோப் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க மஞ்சிஸ்டாவை ஆட் பண்ணணும். லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது, இல்லை நீங்கள் டேரெக்டாக சோப் பேஸ் மெல்ட் ஆகும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம், இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கீழே அடியில் தங்குற மாதிரி இருக்கும். பட் இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. சீக்கிரமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சிஸ்டா ஒரு நேச்சுரல் ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ஸ் ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இந்த மஞ்சிஸ்டா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். நான் ஆல்கஹாலிக் பேஸஸாக என்னென்னு கேட்டு வாங்கிக்கணும். சல்ஃபேட் எஸ்எல்எஸ் ஃப்ரீயான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எசென்ஷியல் ஆயில் ஃப்ரீக்ரன்ஸ் ஆட் பண்ண நம்ம சோப் ரெடி மோல்டுக்கு மாற்றிட்டோம்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சோப் ரெடி ஆயிடும். ரெடி டு யூஸ். நம்ம அப்போவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்றைக்கி நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 drops மட்டும் ஆட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 drops. அதுக்கப்புறம் ஃப்ரீக்ரன்ஸும் நான் ஒரு 3 to 4 drops. நம்ம உங்களுக்கு ஸ்மெல் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்ரன்ஸுக்கு இன்றைக்கி நான் பைனாப்பிள் ஃப்ரீக்ரன்ஸ் தான் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மோல்டுக்கு மாற்றணும். ஸோ நம்ம மோல்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மோல்டை ரப்பிங் ஆல்கஹால் போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இல்லை ஐசோப்ரோபைல் ஆல்கஹால், ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒரே இது தான். நேம் மட்டும் இதுக்கு ரெண்டாக நம்ம சொல்லுவோம். ஐபி ரப்பிங் ஆல்கஹால், இல்லை ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இப்போ நம்ம மோல்டுக்கு நம்மளோட சோப் பேட்டரை மாற்றிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை மோல்டுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் எந்த பேஸில் கோட் மில்க்கு கூட நீங்கள் மஞ்சிஸ்டா ட்ரை பண்ணலாம். அது இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு கிளிசரின் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் கிடைக்கும். நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸில் கிடைக்கும். அமேசானில் மேக்ஸிமம் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது ரிவ்யூவில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இப்போ நம்ம மோல்டுக்கு மாற்றியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஐபி ஸ்ப்ரே போடணும், அந்த பபிள்ஸ் எல்லாமே போகிறதுக்கு.
ஸோ நம்ம ஐபி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே அது ரெடி ஆயிடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 3 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சோப் வந்து 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம சோப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் விட்டீங்கனாலே போதும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே செட் ஆகிடும். நீங்கள் இன்னும் ஒரு 1 ஹவர் விட்டுட்டு நீங்கள் அன்மோல்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம சோப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி டு யூஸ். நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சோப்பில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சோப் மேக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படிங்கும் போது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.